சிவபெருமானை எத்தனையோ மந்திரங்கள் சொல்லி நாம வழிபடுறோம். பஞ்சாட்சர மந்திரம், அது இல்லாமல் தேவாரம், திருவாசகம், ஸ்ரீருத்ரம், இந்த மாதிரி பலவிதமான மந்திரங்கள் இருக்குது சிவபெருமானை குறித்து. சிவானந்த லகரி, சிவசகசிரநாமம், எத்தனையோ இருக்குது. இன்னும் சிவபெருமானை அவருடைய அவதாரங்களில் வழிபடக்கூடிய இந்த பைரவர், வீரபத்திரர், சதாசிவம், தட்சிணாமூர்த்தி, இப்படி எத்தனையோ மூர்த்தங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த முறையிலும் வழிபடக்கூடிய மந்திரங்கள் ரொம்ப நிறைய இருக்குது. எத்தனை மந்திரங்கள் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தைக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தைக்கு ஈடாகாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சிவன் முன்னாடி போயிட்டு ஏதாவது வேண்டீங்கன்னா, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. எனக்கு இது வேண்டாம், என்னை விட்டு இது நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் அழிக்கும் கடவுளா இருக்கிறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். அவர்கிட்ட என்கிட்ட என்னை விட்டு இதை நீக்கி விடு அப்படின்னு சொல்லி வேண்டீங்கன்னா நிச்சயமா அது உங்களை விட்டு விலகிவிடும். ஆனா எனக்கு இது வேணும்னு சொன்னீங்கன்னா அது கிடைக்காது. 2வது டைம் சொல்லிட்டான். அப்படி மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, தொழுவாரென துயராயன தீர்த்தல் உன தொழிலே அப்படின்னு சொல்றாரு. சிவனுக்கு என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வணங்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயங்களை தான் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியவர் சிவபெருமான். அந்த விதத்துல அப்பர் ஒரே ஒரு வரி தாங்க சொல்றாரு. அதாவது நம்ம எவ்வளவு பார்த்துட்டோம், இந்த ஆட்டோ பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 6 முகம் அருடம் அனுதினமும் 7 முகம், இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் இருக்குது. நம்ம சேனல்ல கூட ஒரு முருகர் வாசகம் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதோட சூப்பரான வார்த்தை. அப்படி அந்த வகையில வைத்து பார்க்கப்படும் ஒரு வாசகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாசகம். நீங்க எந்த கோயில்ல எந்த ரூபத்துல போயிட்டு நீங்க வழிபட்டாலும் சரிதான், இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நீங்க சிவன் கோயில்ல இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உங்க வேண்டுதல்கள் பலிதமாகும். நான் முன்னாடி சொன்ன அந்த விதத்தில் வேண்டும் பொழுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வணங்கி நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சிவபெருமான் உங்க துயரத்தை தீர்த்து வைப்பாரு. இது உறுதி. நீங்க மற்ற கோவிலையும் போயிட்டு மற்ற மூர்த்தங்களையும் இதே வார்த்தையால சொல்லலாம். இந்த வார்த்தையில எந்த ஒரு கடவுளையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி, அவ்வளவுதான் இருக்குது. நீங்க எந்த ரூபத்துல சிவபெருமான் வழிபடலாம், அந்த ரூபத்துல அந்த மூர்த்தத்தில இருந்து உங்களுக்கு உங்க பிரச்சனைகளை, உங்க துயரத்தை கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. இதை மறக்காம இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. விரைவில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். நன்றி.